அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக மற்றும் தேமுதிகவுடன் இபிஎஸ் பேச திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி உறுதியான நிலையில் மேலும் என்டிஏ கூட்டணி விரிவடைவதற்காக இபிஎஸ் பாமக மற்றும் தேமுதிகவுடன் பேச திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. இது குறித்து தற்போதைய விவரங்களை முதலில் பதிவு செய்யலாம். வணக்கம். நேற்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பின் போது அதிமுக பாஜக கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இருந்தார்கள். மேலும் அந்த கூட்டணியில விரிவுபடுத்தும் பொழுது அதில் யார் யாரெல்லாம் வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது ஒரு தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமா நேற்றே கூட்டணி தொடர்பாக அதிமுக தரப்பில் தேமுதிகவிடம் பேசியுள்ளதாக அந்த தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமாக இந்த கூட்டணியில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய உரிமைகள் அவருக்கு தான் இருக்கு. அந்த வகையில பாமக தேமுதிக கூட்டணி தொடர்பாக பேசி முடிவெடுக்கும் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமியிடம் மத்திய அமைச்சர் அமித்ஷா அந்த பொறுப்பை கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பாமக தேமுதிக உடன் அந்த பேச்சுவார்த்தையை நடத்த திட்டமிட்டிருப்பதாக அந்த தகவல் என்பது கிடைச்சிருக்கு. பாமகவை பொறுத்த வரைக்கும் உள்கட்சி பிரச்சனை என்பது நடந்து வருகிறது. அன்புமணி ராமதாஸ் இடையே அந்த உள்கட்சி விவகாரம் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல அவர்களினுடைய உள்கட்சி பிரச்சனை முடிந்த பிறகு பாமகவிடம் பேசலாம் என்று அதிமுக திட்டமிட்டு இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல நேற்றைய தினமே அதிமுக தரப்பிலிருந்து தேமுதிக தலைமையிடம் கூட்டணி தொடர்பாக பேசியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அப்பொழுது பேசும் பொழுது இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்று தேமுதிக தலைமை அதிமுக தரப்பிடம் கோரியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணியிலிருந்தே தங்களுக்கு அழைப்பு வருகிறது. ஒரு முக்கிய அமைச்சர் எங்களிடம் பேசி வருகிறார். 4 தொகுதிகள் வரை எங்களுக்கு கொடுக்க அவர்கள் முன் வருவதாக கூறி, எனவே நீங்கள் உங்கள் கூட்டணியில் இணைய வேண்டும் என்றால் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டும். திமுகவிடமிருந்து ஏற்கனவே எங்களுக்கு அழைப்பு வரக்கூடிய நிலையில உங்கள் கூட்டணியில் நாங்கள் இணைய வேண்டும் என்றால் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் நிச்சயம் தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்று தேமுதிக தலைமை அதிமுக தரப்பிடம் கோரியதாக தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா அதனை தொடர்ந்து 9 தொகுதிகள் வரை கொடுக்க அதிமுக தரப்பில் தேமுதிக தரப்பில் கூறியதாகவும் கூட சொல்லப்படுது. எனவே இத்தகைய ஒரு சூழலானது நிலவி வருகிறது. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பாமக உள்கட்சி பிரச்சனை முடிந்த பிறகு பாமகவுடனும் பேசுவதற்கு அதிமுக திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.